ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா அருள்மிகு அடைக்கலம் காத்த ஐயனார் மற்றும் பத்ராளியம்மன் திருக்கோவில். நம்ம மடப்புறம் பத்ராளியம்மனை பார்க்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே அம்மனுக்கு பெரிய மாலை போட்டாங்க. அது மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, நம்மளுக்கு இது பார்க்க கொடுத்து வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வருஷம் எப்படின்னு பார்க்கும்போது கூட்டம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தேங்காய் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நானும் அம்மாவும் எம்மா வாமா தேங்காய் பழம் வாங்குவோன்னு சொல்லி அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பழம் எலுமிச்சம்பழம் வாங்கி நம்மளும் வரிசையில் நின்னோம். ஆனால் இவ்வளோ கூட்டம் இருக்கே, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் நம்ம அம்மா முன்னாடி நின்று சாமி கும்பிட முடியுமான்னு நினச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த அம்மனே நம்மளுக்கு அருள் காட்டிட்டாங்க. நான் அந்த அம்மன் பக்கத்தில் தேங்காய் பழம் அவர் கையில் கொடுத்த உடனே தீவாரணை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு மனசுக்கு ரொம்ப பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மன் காலத்தில் இருந்த எலுமிச்சம்பழம் மாலை நம்ம கையில் கிடச்சிருந்துச்சு. நல்லபடியாக அன்றைக்கி சாமியை கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு வரும்போது இந்த சைடு நானும் அம்மா பேசிக்கிட்டு வரும்போது ஒருத்தவங்க பிள்ளை இல்லைன்னு சொல்லி தொட்டில் கட்டியிருந்தாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் குழந்த கிடைக்கட்டும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அங்கே பிரதர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நினச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மஞ்சள் கிழங்குல தாலி கட்டினாங்க. அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லா சாமியை கும்பிட்டு சுற்றி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் எம்மா கடையில் போய் சாப்பாடு வாங்குவோம் அப்படின்னு சொன்ன உடனே லெமன் சாதம் வாங்கிட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம்.